எத்தனையோ மருந்துகள் இன்னைக்கு உலகத்தில் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் 2 விஷயம்தான். ஒன்று, நம்மளுடைய மெட்டாலிக்ஸ் எவ்வளோ உடம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ ppm தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மெடிசன்ஸுடைய அளவுகள், அன்றைக்கி சித்தர்கள் சொன்ன இந்த மருந்துகள் எல்லாமே நேனோ டெக்னாலஜி. இன்றைக்கி நேனோ டெக்னாலஜி பற்றி அவ்வளோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேனோ டெக்னாலஜியும் ஸ்டெம் டெக்னாலஜியும் சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்டெம் செல் டெக்னாலஜின்னு சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு செல்லை எடுத்து உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிப்படையும் போது அந்த நபருடைய ஸ்டெம் செல்லை நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தோன்னா அந்த செல்ஸ் உற்பத்தி ஆகும். இதே டெக்னாலஜி நம்ம ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தாயத்துன்ற ஒரு விஷயத்தில் நம்ம பிறந்த குழந்தையுடைய நஞ்சு கொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம காய வச்சு பொடி பண்ணி அந்த தாயத்துக்குள்ளே வச்சுருந்துருக்கோம். இதை விட அது ஒரு சமயத்தில் கிடைக்காம போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம முப்பு காயக்கற்பம்னு சொல்லக்கூடிய மருந்துகளை நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது இதே ஸ்டெம் செல் எப்படி புதுசாக செல்ஸை ரீஜெனரேட் பண்ணுதோ அதையே செஞ்சு கொடுக்கோன்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க.